வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹரிணி வீட்டில் இருந்து வந்து கல்யாணத்தை கால் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. விஜயா பண்ண ஃப்ராடுத்தனத்தால் அண்ணாமலை நொந்து நூடுல்ஸ் ஆகியிருக்காரு. அதை பற்றி முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா இப்படியே இருந்து பழகிட்டாங்க, அப்பா என்ன சொன்னாலும் கேட்கறதுலன்னே இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறவர். சரி அதை விடு, இதெல்லாம் நினைச்சா பேசுனா எனக்கு தான் தேவையில்லாம டென்ஷன் ஆகுன்றாரு. சடனா ஹரிணி சொன்னது ஞாபகம் வர, அந்த ஹரிணி சொன்னிச்சு பாத்தியா, பார்லர் அம்மாவோட லவ் உண்மையானது, அவங்க கிட்ட இருந்து பிரிக்க விரும்பலன்னு அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க அதுக்கு என்ன இப்போங்கிறாங்க மீனா. அமெரிக்காவில இருந்து வந்த ஹரிணி கூட ஒரு லவ்வை புரிஞ்சுக்கிச்சு, ஆனா என்ன நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு முத்து சொல்ல, மீனா கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் என்ன புரிஞ்சுக்கலன்னு கேக்குறாங்க. ஆமா, சத்யா ரேகா 2 பேர் லவ்வையும் நீ பிரிக்க பாக்குறல்ல, அதை தான் சொல்றேன்னு முத்து சொல்ல, மீனாவுக்கு உடனே கோவம் வந்துடுது. நான் ஒன்று பிரிக்க பார்க்கல, சத்யாவும் நல்லா இருக்கணும் அந்த பொண்ணும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, கல்யாணம் பண்ணி வச்சா 2 பேரும் நல்லா இருந்துட்டு போறாங்க அப்படின்னு கூலா சொல்றாரு முத்து. ஏங்க எப்படியும் சிந்தாமணி இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க, கண்டிப்பா விபரீதமா ஏதாவது பண்ணுவாங்க, எல்லாம் நான் நல்லதுக்கு தான் சொல்றேன், இதுக்கு மேல உங்க மரம் மண்டைக்கு புரியலன்னா நான் என்னதான் சொல்றது அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா நான் மரமண்டை, நீ என்ன அப்படியே பெரிய பித்தளை மண்டையா, போய் காஃபி எடுத்துட்டு வா போ அப்படின்னு முத்து சொல்ல, மீனா அவரை முறைச்சிட்டு என்ன அதிகாரம் பண்றீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. பின்ன என்ன சொல்றது எதையுமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, அந்த ஹரிணிக்கு இருக்கிற தெளிவு கூட உனக்கு இல்லை போ அப்படிங்கிறாரு முத்து. மீனாவும் டென்ஷன் ஆகி, எனக்கு இருக்கிற தெளிவு எனக்கு போதும், எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், நீங்க தான் அன்னைக்கு காஃபி போட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கும் காஃபி போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போயிட, முத்து அவ்வளோதான் அதிர்ச்சியாகி, என்ன இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்னு அசையாம நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஸ்ருதி அவங்க பெட்ல உட்காந்து டீப்பா யோசிச்சுட்டு இருக்க ரவி அங்க வர்றாரு. ஸ்ருதியோட முகத்து முன்னாடி இப்படின்னு கையாட்ட அவங்க அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. என்ன ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு ஒன்று தோணுதுங்கிறாங்க ஸ்ருதி. என்ன எதை பத்தின்னு ரவி கேட்க, மனோஜும் ரோஹிணியும் டிவோர்ஸ் பண்ணிக்க வேணாமோன்னு தோணுது அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ஏன் உனக்கு திடீர்னு அப்படி தோணுது அப்படின்னு ரவி கேட்க, ரோஹிணி நிறைய தப்பு பண்ணி இருக்காங்க தான், ஆனா மனோஜை ட்ரூவா லவ் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு பேர் தான் ட்ரூ லவ்வான்னு கோவமா கேட்குறாரு ரவி. மனோஜ் கூட இருக்கணும்னு தானே பொய் சொல்லி இருக்காங்க, யூ நோ எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, என்ன நீ எப்போதுமே லாஜிக்கலாக பேசுவ, இப்போ இந்த விஷயத்த இமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குற அப்படிங்கிறாரு ரவி. ஏய், லவ்வை லாஜிக்காக பார்க்க முடியாதுல்ல, அது எமோஷ்னலான விஷயம் தானே அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. ஹரிணி சொல்லிட்டு போனதுலேருந்து எல்லாருமே ரோஹிணிக்கு ஃபேவராக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழம்பி போயிருக்க ஸ்ருதி முன்னாடி உட்கார்றாரு ரவி. இதுக்கு பேர் லவ் இல்லை, ரோஹிணி மனோஜுக்கு பண்ணின துரோகம் அப்படிங்கிறாரு ரவி. டேய், எல்லா மனுஷங்களும் தப்பு பண்ணதான் செய்வாங்க, ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க ரீசனையும் பார்க்கணுமில்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, என்ன நீ ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ற, லவ்ல லாஜிக் பார்க்க கூடாதுன்னு சொல்ற, அப்ப நீத்து என்ன லவ் பண்றேன்னு சொல்றா, அத லாஜிக்கலா பார்க்காம எமோஷனலா பார்க்கணுமா அப்படின்னு ஸ்ருதிக்கு புரிய வைக்கிறதுக்காக ரவி கேட்கிறாரு. ஸ்ருதி அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்க, அப்ப நீத்து பண்ணதுல தப்பே இல்லைன்னு நீ சொல்ல வர்றியான்னு கேட்கிறாரு அவரு. அவ பண்ணினது தப்பு தான், ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்ப என்ன நீ நீத்துவுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு கொஞ்சம் கோவமா கேட்கிறாரு அவரு. டேய், சப்போர்ட்லாம் இல்லடா, ஆனா நீத்து பண்ற தப்ப ஏத்துக்கலாம் முடியாது, ஏன்னா அவ மேரேஜ் ஆன உன்னை லவ் பண்றா, பட் ரோஹிணி அப்படி இல்ல, லவ் பண்றவரை மேரேஜ் பண்றதுக்காக பொய் சொல்லி இருக்காங்க, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு ரவிக்கு புரிய வைக்க ஸ்ருதி முயற்சி பண்றாங்க. டென்ஷன் ஆகுற ரவி இப்ப என்னதான் சொல்ல வர்றேன்னு கேக்குறாரு. ரோஹிணி தப்பு பண்ணினாலும் அதுல ஒரு சின்ன நியாயம் இருக்கு, இப்பவும் மனோஜ் கூட வாழணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த ஒரு ரீசனுக்காகவாவது சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல அப்படின்றாங்க ஸ்ருதி. ஓ, அப்ப அவங்க பண்ணின எல்லாத்தையும் மன்னிச்சிடணுமா அப்படின்னு ரவி கேட்க, ஒய் நாட், உண்மையான லவ் எதையுமே ஃபர்கிவ் பண்ணுங்கிறாங்க ஸ்ருதி. லவ் எல்லாத்தையும் மன்னிக்கும், ஆனா துரோகத்தை மன்னிக்காது அப்படிங்கிறாரு ரவி. என்ன துரோகம், அவங்க என்ன வேற அஃபேரா வச்சிருந்தாங்க, ஆல்ரெடி மேரேஜ் ஆனதை மறைச்சிட்டாங்க, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க,
அவங்க வேற மேரேஜ் பண்ணிக்கவே கூடாதா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அவங்க வேற மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனா அவங்களோட பாஸ்ட் லைஃபை மறைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. அதுவும் ஒரு பையன் இருக்கிறான், அதையும் வெளியே சொல்லாம எவ்வளவு பொய் சொல்லி ஏமாத்தி இருக்காங்க. இதுக்கு பேர் துரோகம் இல்லாம வேற என்ன? அவங்க லவ் எல்லாம் உண்மைன்னு என்னால நம்பவே முடியாது அப்படின்னு ரவி சொல்ல, ஏய் நாம 2 பேருமே லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணோம். என் வீட்லயும் அக்செப்ட் பண்ணிக்கல. நாம ஓடி போய் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஓடி போறதே தப்பு தான். அது நம்ம ஃபேமிலிக்கு செய்யற துரோகம் இல்லையா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இவ என்னென்னமோ சொல்லி நம்மளையும் குழப்பறா. இதை ப்ரூவ் பண்ண விரும்புறான்ற மாதிரி ரவி பார்த்துட்டு இருக்க. அதையே நாம பண்ணலையா? ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உண்மையா லவ் பண்றோம். நம்ம லவ்வுக்காக நாமளும் தப்பு பண்ணி இருக்கோம்ல. அதே மாதிரி தான் ரோஹிணியும் மனோஜ் மேல இருந்த லவ்வுக்காக பொய் சொல்லி இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அமைதியா கேட்டுக்கிட்டவரு, நீ என்ன சொன்னாலும் சரி, மனோஜ் திரும்பவும் அவங்க கூட வாழறது சரியா இருக்காது அப்படின்னு முடிவா சொல்றாரு ரவி. ஏண்டா அப்படி நினைக்கிற அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இங்க பாரு, நல்லா வாழ்ந்த ஒரு கப்பல் சேரக்கூடாதுன்னு நினைச்சா அது தப்பு அப்படின்னு ரவி சொல்ல, ஸ்ருதிக்கு மட்டும் இல்ல நமக்குமே புரியல. ரவி ஸ்ருதிக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருந்தவர் எழுந்து வந்து ஸ்ருதி பக்கத்துல உட்கார்றாரு. இங்கே பாரு, இப்போ முத்துவுக்கும் மீனா அன்னைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அவங்க பிரிஞ்சா அப்படின்னு ரவி சொல்ல, ஸ்ருதி உடனே அவரோட முதுகில் படார்னு ஒன்று வச்சு, டேய் ஏண்டா நல்லா இருக்கவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு அவசரமாக கேட்க, ஏய் 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 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ரவி சொல்லுன்னு பார்க்குறாங்க ஸ்ருதி. அவங்க பெரியற மாதிரி இருந்தா அவங்க சேரணும்னு தானே நாம நினைப்போம், கரெக்டா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்றாங்க ஸ்ருதி. ஏன்னா அவங்க 2 பேரும் வாழ்ந்த லைஃப் அப்படி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம உண்மையா இருக்காங்க. ஆனா மனோஜ் விஷயத்துல அப்படி இல்ல. ரோஹிணி மனோஜுக்கு உண்மையா இல்ல. இப்பவே இவ்வளவு பொய் சொன்னவங்க லைஃப் லாங் மனோஜ் கிட்ட என்னென்னலாம் பொய் சொல்லி ஏமாத்துவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதனால எல்லாமே லவ்ங்கிற பேர்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ பிளைண்டா ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இரிட்டேட் பண்றதை நிறுத்து அப்படின்னு ரவி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்றாரு. உடனே ஸ்ருதியை திடுக்கிட்டு, சாதாரணமாக தானே சொன்னோம், இவன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறான்னு நினச்சி, ஏய் நான் ஒன்றும் பிளைண்டாக சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசலை அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இல்லை ஸ்ருதி நீ பேசுறது அப்படிதான் இருக்கு. ரோஹிணிக்கு நீ சப்போர்ட் பண்றது அவங்க பண்ற தப்புக்கு நீ சப்போர்ட் பண்ற மாதிரி அப்படின்னு ரவி சொல்ல, ஐயோ இவன் என்ன இப்படி பேசுறான் அப்படின்னு பாக்குறாங்க ஸ்ருதி. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, ட்ரூ லவ்ங்கிறது லவ்ன்ற பேர்ல எல்லா தப்பையும் பண்றது இல்ல. லவ் பண்றவங்க கிட்ட எதையும் மறைக்காம உண்மையா இருக்கிறது பேரு தான் ட்ரூ லவ் அப்படின்னு முடிக்கிறாரு ரவி. அதுக்கு இல்லடா நான் சொல்றது அப்படின்னு ஸ்ருதி ஆரம்பிக்க, ரவி ஏதோ ரோஹிணின்ற பேரை கேட்டதுலயே டென்ஷன் ஆயிட்டாரு போல இருக்கு. இல்ல ஸ்ருதி, இனிமே மனோஜும் அவங்களும் சேர போறாங்கன்னு சொல்லாத. மனோஜை பத்தி யோசிச்சியா? அவன் மத்த விஷயத்துல எப்படி வேணும்னா இருக்கலாம், ஆனா ரோஹிணிய உண்மையா லவ் பண்ணா நம்புனா இப்ப ஏமாந்து நிக்கிறான். ஒரு ஆம்பளை அவனோட பெயினை வெளியே சொல்லிக்க மாட்டான். அது அவனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அதை யோசிச்சு பாத்தியா நீ அப்படின்னு மனோஜுக்காக ரொம்பவே யோசிச்சு பேசுற ரவி. இனிமே ரோஹிணிக்காக சப்போர்ட் பண்ணி தயவு பண்ணி பேசிட்டு இருக்காத அப்படின்னு ரவி எழுந்து போயிட. என்ன இவ்வளோ பிடிவாதமா பேசுறான், பேசாம பிரேக்கப் பண்ணிடலாமான்ற மாதிரி பாக்குறாங்க ஸ்ருதி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியை ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹாலில் தன்னோட பெட்ல படுத்திருக்க மனோஜ் தூக்கம் வராம அப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டே படுத்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து உட்கார்றாரு. அவருக்கு அவர் முன்னாடி வந்து ஹரிணி சொன்னதுதான் மைண்ட்ல வருது. உங்க கூட ரோஹிணி இருந்தா உங்களோட இன்னோசென்ஸ் அவங்க பிரில்லியன்ஸா மாத்துவாங்க. அவங்க கிட்ட அந்த டேலண்ட் இருக்கு. உங்களுக்கு எப்பவுமே ரோஹிணி தான் கரெக்டா இருப்பாங்க. அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஹரிணி சொன்னதையே நினைச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்த மனோஜ் எழுந்து நிக்கிறாரு. அதுக்கப்புறமும் வேற சில நினைவுகள் அவர் மைண்டுக்குள்ள வருது. கலா மேடமோட மேனேஜர் சொன்னதை நினைச்சு பாக்குறாரு. ஆக்சுவலி ரோஹிணி மேடம் சொல்லிதான் எங்க மேடம் உங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுத்தாங்க, ஆனா உங்க ஓவர ஆட்டிடியூடால தான் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு மேனேஜர் சொன்னதும், உங்களுக்காக ரோஹிணி வந்து பேசுனாங்க அப்படின்னு அவர் சொன்னதும் மனோஜோட மைண்ட்ல வருது, இந்த ஆர்டரை கொடுக்கறதே ரோஹிணியால தான். இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதை நினைச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறமா ரோஹிணி, நான் என்னைக்குமே உனக்கு நல்லது பண்ணணும்னு தான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு ரோஹிணி அவர்கிட்ட சொன்னதையும் யோசிச்சு பாக்குறாரு. வீட்டுல எல்லாரும் தூங்கி இருக்க அந்த பெட்ரூம் லைட் வெளிச்சத்துல விரக்தியோட அப்படியே பேய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு மனோஜ். ச்சே,
என்னை பார்க்க எனக்கே பிடிக்கல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் ட்ரீம் எல்லாமே மொத்தமா முடிஞ்சு போச்சு, ச்சே அப்படின்னு வெறுப்பா சொல்லிட்டு நிக்கிறாரு. காலமும் கடல் அலைகளும் யாருக்காகவும் காத்திருக்கிறது இல்லைங்கிற மாதிரி அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருது. கார் ஷெட்ல முத்துவும் செல்வமும் பேசிட்டு இருக்காங்க. டேய், சவாரி போனதுக்கு கரெக்டா காசு கொடுத்தான்ல அப்படின்னு செல்வம் கேட்க, அது தெரிலடா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே அவரோட மொபைல் ரிங் ஆகுது. இரு பேசுவோன்னு சொல்லிக்கிட்டே மொபைல் எடுத்து பாக்குறாரு. உடனே கால் அட்டன் பண்ணி, சார் சொல்லுங்க சார். அப்படிங்களாங்க சார். சார் எனக்கு ஒரு வேலை இருக்குதுங்க சார், வர முடியாதுங்க சார். அப்படியா, சரிங்க சார், ஒரு நிமிஷம் அப்படிங்கிற முத்து செல்வம் இங்க வான்னு கூப்பிட சொல்லுடான்னு வந்து நிக்கிறாரு. கனகாமுத்தூர் வரைக்கும் ஒரு சவாரி வந்திருக்குது, போயிட்டு வர்றியான்னு முத்து கேக்குறாரு. ஏன் நீ போகலையான்னு செல்வம் கேட்க, டேய் சத்யாவும் ரேகாவும் என்னை பார்த்து பேசுறதுக்காக வரேன்னு சொல்லியிருக்காங்கடா, அதான் கேக்குறேன், நீ போறதுன்னா போயிட்டு வர்றியான்னு கேக்குறாரு முத்து. செல்வம் அப்படியே நின்னுட்டு இருக்க, நமக்கு ரெகுலரா வர்ற சவாரிடா அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியா, அங்க போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆகுமேடாங்கிறாரு அவரு. எனக்கு வேற 2 கோவிலுக்கு போறதுக்கு பார்ட்டிங்க புக் பண்ணி இருக்காங்க, அதுக்கு வேற போகணுமேடாங்கிறாரு செல்வம். சரி விடு, கார்த்திக் கிட்ட கேட்போம் அப்படின்னு இந்த பக்கம் திரும்புற முத்து கார்த்தின்னு கூப்பிட, தினேஷ் கிட்ட பேசிட்டு இருந்த கார்த்தி சொல்லு முத்துன்னு வர்றாரு. அலங்காமுத்தூருக்கு ஒரு சவாரி இருக்கு, போயிட்டு வர்றியான்னு முத்து கேட்க, போயிட்டு வர்றேன் முத்து அப்படிங்கிறாரு கார்த்தி. சரி நீ போ, டீட்டெயில்ஸ் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், உடனே கிளம்பு போ அப்படின்னு சொல்ல, சரி முத்து அப்படின்னு அவரு கிளம்புறாரு. சரிங்க சார். சார், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருக்கான், நான் அவனோட நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறேன். சார் சரிங்க சார், சரிங்க சார், நன்றிங்க சார் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு முத்து. அவர் ஃபோனை வச்ச அடுத்த செகண்டே ஒரு வண்டி உள்ளே வருது. வண்டியை நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு சத்யா இறங்க, பின்னாடி ரேகாவும் இறங்கி வர்றாங்க. வாடா அப்படின்னு முத்து கூப்பிட்டுட்டு இருக்கப்ப, வாடா சத்யா அப்படிங்கிறாரு செல்வம். வாமா அப்படின்னு ரேகாவையும் கூப்பிட்டுட்டு, என்ன 2 பேர் முகமும் ரொம்ப டல்லா இருக்குது, என்ன ரேகா உன் வீட்டில் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு முத்து கேட்குறாரு. எங்கள் வீட்டுக்கு தெரியல, ஆனால் சத்யா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க ரேகா. இவ வீட்டில் தான் பெரிய பிரச்சனை வரும்னு பார்த்தா இப்போ நம்ம வீட்லேயும் இப்படி பிரச்சனை வந்துருச்சே மாமா. அம்மா, சீதா எல்லாருமே வேணான்னு சொல்கிறாங்க, நீ வேலையில் கூட இருக்க வேணாம் வந்துருன்னு சொல்லி பயப்படுறாங்க மாமா அப்படின்னு சத்யா சொல்ல, எல்லாம் உங்க அக்கா மீனா பார்த்த வேலைடா, நான் அவகிட்ட உன் பிரச்சனைய வீட்டில் சொல்ல வேணான்னு சொல்லி வச்சிருந்தேன், ஆனா அவ என்ன பண்ணா, மொதல் வேலையா போய் சொல்லி வச்சுட்டு வந்துட்டா, அவளுக்கு பயம் வந்தா ஊருக்கே பயம் வர வச்சிருவா அப்படின்னு முத்து சொல்ல, வீட்டில் எல்லாரும் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க மாமா அப்படின்னு சத்யா சொல்ல, சத்யா நான் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அத்தைக்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன், இந்த மாதிரி விஷயம்லாம் உடனே சொல்லக்கூடாதுடா, அவங்க தேவையில்லாம பயப்படுவாங்கல்லன்றாரு முத்து. அப்படிதான் மாமா ஆகி போச்சு, அம்மா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க, எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னு சத்யா ரொம்பவே வருத்தத்தோட சொல்ல, அதை விட ரொம்பவே கவலையோட நிக்கிறாங்க ரேகா. முத்து அப்படியே மெதுவா நடந்துகிட்டே, சத்யா கல்யாணம்னாலே பிரச்சனை தான்டா, அதுலயும் லவ் மேரேஜ்னா பிரச்சனை டபுளா இருக்கும், வெளியில 1000 பேரு 1000 கருத்து சொல்லுவாங்க, அதெல்லாம் வீட்டுல கேட்டு பயப்படுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கல்ல, நீங்க ஏதும் பயந்துகிட்டு பிரிஞ்சுக்கலான்னு இருக்கீங்களா அப்படின்னு முத்து கேட்க, ஐயோ அந்த மாதிரிலாம் என்னைக்குமே நடக்காது, என்ன ஆனாலும் நான் சத்யாவை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ரேகா சொல்ல, நாங்க ஸ்ட்ராங்கா தான் மாமா இருக்கோங்கிறாரு சத்யாவும். அப்புறம் என்ன, கவலையை விடுங்க, நீங்க எதையும் யோசிக்காதீங்க, ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, சத்யா தயக்கமா சரின்னு தலையாட்டிட்டு, மாமா இப்போ ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்குன்றாரு சத்யா. ஏண்டா, ஏற்கனவே தலைக்கு மேல எவ்வளோ பெரிய சிக்கலை தூக்கி போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிற, இப்ப என்னடா புதுசா அப்படிங்கிறாரு முத்து. ரேகாவா அவங்க அப்பா ஹைதராபாத் போக சொல்றாரு அப்படின்னு சத்யா சொல்ல, திடுக்குன்னு பாக்குறாரு முத்து. ஹைதராபாத்துக்கா, என்ன திடீர்னு அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஹைதராபாத்ல எங்க அப்பா புது பிரான்ச் ஆரம்பிக்கிறாரு, அதை பாத்துக்க என்ன போக சொல்றாருன்றாங்க ரேகா. அது எதுக்கு உன்ன போக சொல்றாரு உங்க அப்பா அப்படின்னு முத்து கேட்க, அந்த பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணும் போதே அதை என்னதான் டேக் ஓவர் பண்ண சொன்னாரு அப்படின்னு ரேகா சொல்ல, அப்ப திரும்பி வரமாட்டியான்னு முத்து கேக்குறாரு. நோ நோ நோ, நாட் லைக் தட், அங்க போய் எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டு ஐல் பி பேக் இன் எ மந்த், அப்பா கிட்டையும் சொல்லிட்டேன்
அப்படின்னு ரேகா சொல்ல, ஓ நல்ல விஷயமா தானே போற, அப்போ ஓகே தான் அப்படிங்கிற முத்து கொஞ்சம் யோசிச்சுட்டு, உங்க அப்பா வேற எதுவும் உங்ககிட்ட கேட்டாரான்னு கேக்குறாரு. இல்ல அவர் உங்ககிட்ட பேசுறதுல ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுதாங்கிறாரு முத்து. ரேகாவும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல எப்பவும் போலதான் பேசுறாரு, எனக்கு எந்த சேஞ்சஸும் தெரியலன்றாங்க ரேகா. இப்ப அவங்களுக்கே கொஞ்சம் பயமும் குழப்பமும் வந்துருது. ஆமா ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேட்க, முத்து தன்னோட சந்தேகத்தை மறைச்சுக்கிட்டு, இல்ல இல்ல சும்மா தான் கேட்டேங்கிறாரு. நான் ஹைதராபாத் போயிட்டு வர்றதுக்குள்ள நீங்க சத்யாவோட அம்மா அக்கா கிட்ட எல்லாம் பேசி எங்க லவ்வுக்கு ஓகே சொல்ல வைக்கணும் அப்படின்னு ரேகா சொல்ல, போகும்போது எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போற அப்படின்னு முத்து கேட்க, ரேகா மைல்டா சிரிச்சுட்டு, இப்போதைக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்றது நீங்க மட்டும்தான். நான் சத்யா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். வீட்டை எதிர்த்து மேரேஜ் பண்றதுக்கு நானும் ஆசைப்படல, சத்யாவும் ஆசைப்படல. எங்க 2 பேர் வீட்லயும் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு ரேகா சொல்ல, சத்யாவும் சிரிப்போட நிக்கிறாரு. இந்த அளவுக்கு குடும்பத்தை பத்தி யோசிக்கிறீங்களே, இதுவே பெரிய விஷயம்தான், நானும் பேசுறேன் அப்படிங்கிற முத்து, பெத்தவங்க நான் பயம் இருக்கதானேமா செய்யும். அதுவும் சத்யாவை சின்ன வயசுல இருந்தே அத்தை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி இருக்காங்க. அப்ப அவங்க பயம் கரெக்டு தானே, அவங்களையும் நாம தப்பு சொல்ல முடியாது. நடக்கட்டும் பாத்துக்கலாங்கிறாரு முத்து. 2 பேரும் கொஞ்சம் தைரியமா ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்க, இப்ப உங்க வீட்டுல நீயும் சத்யாவும் லவ் பண்றது கன்ஃபார்மா தெரியாதுல்ல அப்படின்னு முத்து மறுபடியும் சந்தேகமா கேக்குறாரு. என் வீட்டுக்கு தெரியறதுக்கு சான்ஸே இல்லைங்கிறாங்க ரேகா. தெரிஞ்சிருந்தா இந்நேரம் உங்க அம்மா இவங்க வீட்டுக்கு வந்து சண்டைய ஆரம்பிச்சிருப்பாங்களே அப்படின்னு முத்து சொல்ல, சத்யாவும் ஆமான்னு தலையாட்டுறாரு. சரி இப்போதைக்கு உங்க வீட்டுக்கு எதுவும் தெரியாம பாத்துக்க, நீ நல்லபடியா போயிட்டு வேலையை முடிச்சிட்டு வா, நான் அதுக்குள்ள பேசி அவங்களெல்லாம் ஒத்துக்க வைக்கிறேன், மீதியெல்லாம் நீ வந்ததும் பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு முத்து. ஆமா ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னு சத்யா சொல்ல, டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டான்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே தேங்க்ஸ் சொன்னாங்கிறாங்க ரேகா. 2 பேரும் கொஞ்சம் பார்த்து இருங்க, ரொம்ப வெளியே சுத்திக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாம் சுமூகமா போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன புரிஞ்சுதா அப்படின்னு முத்து கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க 2 பேரும். சரி மாமா நாங்க போயிட்டு வரோம்னு சத்யா சொல்ல, வரோன்னு சொல்லிட்டு மைல்டான சிரிப்போட ரேகாவும் கிளம்புறாங்க. அடுத்து என்ன செய்யறதுன்னு முத்து யோசிச்சுட்டு இருக்காரு. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மீனா அவங்க பெட்ரூம்ல இருக்காங்க. அவங்க மொபைல் பார்த்துட்டு இருக்க வேகமா உள்ளர வர்ற முத்து கதவை சாத்திட்டு, மீனா ரேகா வெளியூர் போறா தெரியுமான்னு கேக்குறாரு முத்து. தெரியும் அப்படின்னு மொபைலை பார்த்துக்கிட்டே சொல்றாங்க மீனா. தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டே நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு முத்து கேட்க, சத்யா சொல்லி இருப்பான்னு நினைச்சேன், இப்ப சார் எல்லாத்தையுமே உங்ககிட்ட தானே சொல்றாரு அப்படின்னு மீனா ரொம்பவே கிண்டலா சொல்றாங்க. சரி நீ சொல்ல வேணாமான்னு கேக்குறாரு முத்து. நான் சொல்லி என்ன பிரயோஜனம், என் பேச்ச என்ன நீங்க கேட்கவா போறீங்க அப்படின்னு மீனா சொல்ல, முத்து டக்குன்னு ரைஸ் ஆயிடுறாரு. அப்படி என்ன உன் பேச்ச கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னு கேட்க, சத்யா லவ் பண்ற விஷயத்துல அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா நீங்க கேட்குற மாதிரியே இல்லை, நீங்க கொடுக்குற தைரியத்துல இன்னும் அவன் அந்த பொண்ணு கூட சுத்திக்கிட்டே இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நானும் அம்மாவும் எவ்வளவு பயப்படுறோம், அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு மீனா சிடு சிடுன்னு கத்துறாங்க. முத்துவும் கட்டில் மேல லைட்டா குனிஞ்சு, இப்படி என்னதான் பயம் உங்களுக்கு எல்லாம்னு கேக்குறாரு. ஏன் சிந்தாமணியை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மீனா கேட்க, இந்த முத்துவை பத்தி உனக்கு தெரியாதா, அந்த பொம்பளையை விட பெரிய பெரிய ஆள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல, ஒரு சலிப்போட, ஏங்க நான் சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, எனக்கு என்னமோ சிந்தாமணிக்கு சத்யாவும் ரேகாவும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருச்சோன்னு தோணுது அப்படிங்கிறாங்க மீனா. எப்படி சொல்றேன்னு சந்தேகமா கேக்குறாரு முத்து. அந்த பொண்ணை தான் இப்ப ஊரை விட்டு அனுப்புறாங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, மீனா அந்த பொண்ணோட அப்பா ஏதோ ஹைதராபாத்ல பிரான்ச் ஆரம்பிக்கிறாராம், அதுக்காக தான் அவ அங்க போறா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, போயிட்டு 1 மாசத்துல திரும்ப வந்துட போறா, அவளே வந்துருவேன்னு தான் சொன்னா, மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாதுங்கிறாரு முத்து. மீனாவும் டென்ஷன் ஆகி முத்து பக்கத்துல வந்து, சரி இத்தனை நாளா அனுப்பாம இப்ப ஏங்க அனுப்புறாங்கன்னு கேக்குறாங்க, நீ எல்லாத்துக்கும் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா பயம்தான் அதிகமாகுன்றாரு முத்து. ஏங்க சத்யாவுக்கு ஏதாவது ஆயிட்டா என்னங்க பண்றது, அந்த பொண்ணு மனச மாத்திக்கிட்டு எப்ப வேணும்னாலும் போயிடுவான்றாங்க மீனா. மீனா அந்த பொண்ணு ஒன்னும் அப்படிலாம் போகாது, சொல்ல போனா சத்யாவை விட ரேகா தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறாரு முத்து. ஷோ இவர்கிட்ட பேசி முடிக்க முடியல, புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாவே இல்லைன்னு சலிப்பா முகத்தை திருப்பிக்கிறாங்க மீனா. 2 பேரும் உண்மையா லவ் பண்றாங்க, அவங்கள சேர்த்து வச்சா அவங்க லைஃப் சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க, மீனா முகத்தை உருன்னு வச்சுட்டு திரும்பியே நிக்கிறாங்க. மீனா கண்டுக்காம நிக்கிறத பார்த்து முத்துவுக்கும் கோவம் வந்துடுது. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்,
நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உருன்னு அங்க பார்த்துட்டு நிக்கிற அப்படின்னு கேட்க மீனா கூலா திரும்பி என் மூஞ்சியே அப்படிதான் அப்படின்னு சொல்ல, அடேங்கப்பா உன் மூஞ்சிய பத்தி எனக்கு தெரியாதா? நீ சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருப்ப, அதே மாதிரி கோபம் வரும்போது கூட நீ அழகா தான் இருக்கிற. கோவத்துல கூட என் பொண்டாட்டி அழகுதான்ப்பா அப்படின்னு முத்து டன் டன்னா ஐஸ் வைக்க மீனா அப்படியே உருனே முகத்தை திருப்பிக்கிட்டு மொழிய விரிச்சு ஒரு பார்வை பார்த்துட்டு டக்குன்னு கண்ணாடி கிட்ட போறாங்க. முத்துவும் வேகமா ஓடி போய் பின்னாடியில இருந்து ஹக் பண்ணி அப்படியே முன்பக்கமா இழுத்து ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு மீனாவை நெருக்கமா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, கோவத்துல உன் கண்ணு ரெண்டும் தீ பொறி, உன் முகம் அப்படியே செம்பருத்தி பூ மாதிரி செவந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் நீ கோவப்படும் போது உன் மூக்கோட நுனி வேர்க்குமே அத கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதும் போதும், சரி சரி நகருங்க, செம்பருத்தி பூ அது இதுன்னு சொல்லி என் மூக்க பறிச்சிடாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, டடடடடடா ரைமிங்ல எல்லாம் பின்றியே அப்படின்னு முத்து சொல்ல மீனா வெக்கப்படா, இந்த வெக்கம் இருக்குதே அதுக்கு பல கோடி ரொக்கம் மீனாங்கிறாரு முத்து. ஐயோ என்ன விடுங்க சாமி, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு பர்ஸை தூக்கிட்டு மீனா வெளியே கிளம்ப, அப்படின்னு பின்னாடியே வந்து டக்குன்னு இடுப்புல கைய போட்டு வளைச்சு பிடிச்சிக்கிறாரு முத்து. மீனா அப்படியே பின்பக்கமா லைட்டா சாய முகத்துக்கிட்ட முகம் கொண்டு வந்து மூக்க உரசிட்டு இருக்காரு. மீனா கண்ணு ரெண்டையும் அகலமா விரிச்சு கண்ணு பார்த்துட்டு இருக்க, என்ன அப்படின்ற மாதிரி புருவத்தை உயர்த்துறாரு. மீனாவும் என்னன்ற மாதிரி புருவத்தை உயர்த்துறாங்க. என்ன அவசரம், கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் போயேன் அப்படின்னு முத்து சொல்ல, உடனே மீனா ஈ அப்படின்னு பல்ல பயமுறுத்துற மாதிரி காட்டிட்டு போதுமான்னு கேக்குறாங்க. முத்துவும் கண்கள்ல அதிர்ச்சியை காட்டி, என்ன சிரிக்க சொன்னா பயமுறுத்துறேங்கிறாரு, நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, உங்களையெல்லாம் பயமுறுத்த முடியுமா அப்படின்னு மீனா சொல்ல, எவ்வளோ பெரிய வீரனா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு பயந்துதான் ஆகணுங்கிறாரு முத்து. நீங்க எல்லாம் ஒண்ணு எனக்கு பயப்பட வேண்டாம், ஆனா சத்யா விஷயத்துல அப்படின்னு தூண்டில போடுறாங்க மீனா. மீனா நான் பாத்துக்கிறேன், அவனை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத, அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நீ பயப்படுற. ஒருவேளை அவங்க சேராம போனா சத்யாவோட லைஃப் என்ன ஆகும், அவன் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டானா அப்படின்னு முத்து கேட்க மீனா அப்படியே பயத்தோட யோசிக்கிறாங்க. மீனா அப்படியே யோசனையா பார்வையை மாத்திக்க, மீனா அவனோட லைஃப் நமக்கு முக்கியம், அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்ல மீனா முத்துவ ஒரு எதிர்பார்ப்போட பாக்குறாங்க. அப்படின்னு அவரு நம்பிக்கை கொடுக்கற விதமா பார்க்க மீனாவும் கொஞ்சம் தெளிஞ்சு சிரிப்போட பாக்குறாங்க. முத்து ஒரு ரோட்ல ஒரு கஸ்டமரை கொண்டு வந்து இறக்கி விடுறாரு. அந்த பையன் இறங்கிட்டு எவ்வளவு ஆச்சுங்க நான் கேட்க, 250 ரூபாங்க சாருங்கிறாரு முத்து. அவரும் பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து சில்லறை இல்ல 3 100 ரூபாயா தான் இருக்குன்னு கொடுக்குறாரு. முத்து அதை எண்ணி பார்த்துட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. இந்தாங்க சார்ன்னு சொல்ல தேங்க்ஸுங்க நான்ட்டு வாங்கிட்டு போறாரு. அவரு முத்துவை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட முத்து அந்த பணத்தை பாக்கெட்ல வைக்கலான்னு நிமிரும் போது எதிரில் ஒரு வண்டி நிக்குது. அது பக்கத்துல 2 பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க. முத்து அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே ஒரேட்டை எடுத்து வைக்கிறவரு, இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பாக்கெட்ல பணத்தை வைக்கிறாரு. பார்த்துக்கிட்டே டீப்பா யோசிக்கிறாரு. டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வந்துடுது, எலெக்ஷன் டைம்ல மீனாவை கத்தியால குத்துறதுக்கு ஒரு கருப்பு சட்டக்காரன் வர்றான். மீனா முத்துவை தள்ளி விட்டுட்டு டக்குன்னு கத்தி குத்த வாங்கிக்க முத்து ஒரு கையால மீனாவை தாங்கி பிடிச்சிட்டு இன்னொரு கையால கொத்தா அந்த குத்துனவனோட சட்டையை பிடிச்சிட்டு முகத்துல இருந்த கர்ச்சீஃபை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்ப அவர் கண்ணு முன்னாடி ஒருத்தனோட முகம் தெரியுது. அதை யோசிச்சு பார்த்தவரு திரும்பி இங்க பேசுறவங்களை பாக்குறாரு. இப்பவும் அந்த ஆள் கருப்பு சட்டை தான் போட்டிருக்கான். கொஞ்ச நேரம் அவனையே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிற முத்து அவங்கள நோக்கி நடக்கிறாரு. கார் பக்கத்துல இருந்து ரோட்டோட ஃபுட்பாத் வரைக்கும் வர்ற முத்து ஒரு மரத்தை ஒளிவுல நின்னு பாக்குறாரு. அவருக்கு நல்லாவே கன்ஃபார்ம் ஆயிடுது அவன் தான்னு. உடனே மரத்தோட மறைவுல இருந்து அவரு ஓடி வர இங்க பேசிட்டு இருந்த 2 பேர்ல கருப்பு சட்டைக்காரன் பாத்துடுறான். டேய் அவன் வரான்டான்னு சொல்லிக்கிட்டு கருப்பு சட்டைக்காரன் தலை தெறிக்க ஓட முத்து ஓடி வந்த வேகத்துல அவன் கூட பேசிட்டு இருந்தவனை கழுத்தோட பிடிச்சி ஒரு திருப்புறாரு. அவனும் தப்பிச்சு ஓடிடுறான். டேய் அப்படின்னு கத்திக்கிட்டே முத்து அந்த கருப்பு சட்டைக்காரனை துரத்திக்கிட்டே ஓடுறாரு. அவனும் ரோட்ல இங்கேயும் அங்கேயுமா அவருக்கு போக்கு காட்டிட்டு வளைஞ்சு ஓடிட்டு இருக்கான். முத்து ஒரு இடத்துல குனிஞ்சு 2 3 கல்லை எடுத்து அவன் மேல வீசுறாரு. ஆனா அதுக்குள்ளவன் வேற ஒரு மறைவான ரோட்டுக்கு ஓடிடுறான். கண்ணு மண்ணு தெரியாம ஓடினதுல கருப்பு சட்டைக்காரன் ஒரு டெட் எண்ட்ல போய் மாட்டிக்கிறான். சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு என்னடா பண்றதுன்னு அங்க இருக்க மரம் செடி கொடிங்களுக்கு நடுப்புற ஓடிடுறான். முத்துவும் வந்து பார்த்துட்டு அவன் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கத பார்த்துட்டாரு. முத்து அந்த கருப்பு சட்டைக்காரனை நோக்கி ஓடி வர, டேய் வேணாம் அப்படின்னு கத்திட்டு இருக்க. டேய்
உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கிறேன். நீ தானே மீனாவை கொல்ல பார்த்தல அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்சம் எச்சரிக்கையா வர வேணாம் வேணான்னு கத்திட்டு இருக்காம பக்கத்துல வர்ற முத்து அவனோட லெஃப்ட் ஹேண்ட முறுக்கி பிடிச்சி உடனேயோட சப்புன்னு ஒரு அடி வச்சு அடுத்த கண்ணத்துல பலார் பலார்னு 2 அறை விடுறாரு. மறுபடியும் முத்துவோட கையில இருந்து அவன் தப்பிச்சிடுறான். அவன் மூச்சு வாங்க அந்த இடத்துல இருந்து ஓட முத்து மறுபடியும் ஓடி போய் பிடிச்சி 2 கையையும் ஒட்டுக்கா முறுக்கி பின்பக்கமா பிடிச்சிக்கிறாரு. இப்ப அவன் வேற வழியே இல்லாம பின்பக்கம் சாய வேண்டியதாகுது. ஊன்னு வழியில கத்துறவன் என்னை விட்டுரு என்னை விட்டுரு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கத்துறான். என்னை விட்டுருன்னு கத்த என்னடா தெரியாது, அன்னைக்கு என் பொண்டாட்டிய கத்தியால கிழிச்சவன் நீதானேடான்னு முத்து கேட்க இல்ல நான் இல்ல அப்படின்னு தலைய பலமா உதறி கத்துறான் அந்த கருப்பு சட்டைக்காரன். டேய் உண்மையை சொல்றா அப்படின்னு முத்து டொப்பு டொப்புன்னு வயிற்றுல 4 குத்த நான் தான் பண்ணேன் அப்படின்னு அந்த கருப்பு சட்டைக்காரன் ஒத்துக்க அவனோட தலைய முகத்து பக்கத்துல இழுத்து டேய் யாரா அப்படி பண்ண சொன்னது உன்னைய அப்படின்னு கேட்க இல்ல நானே தான் குத்துனேன் அப்படிங்கிறாரு கருப்பு சட்டைக்காரு. டேய் நீ எவன்னே எனக்கு தெரியாது, சம்பந்தம் இல்லாம நீ ஏன்டா அப்படி பண்ண போற, யாரோ சொல்லிதான் நீ இப்படி பண்ணி இருக்க, உண்மையை சொல்டா அப்படின்னு வயிற்றுல குத்துற முத்து அங்க இருக்க உருட்டுக்கட்டை எடுத்து அடி விளாசுறாரு. அவனும் வள்ளி தாங்க முடியாம தரையில உருண்டுட்டு ஐயோ சொல்லிடுறேன்னு கத்த சொல்லு அப்படின்னு இன்னும் 2 வைக்கிறாரு முத்து. பயத்திலையும் வலியிலையும் அலறிட்டு இருக்க கொத்தா பிடிச்சி தூக்கி நிறுத்தி சொல்லுடான்னு சொல்லி கேட்க சிந்தாமணி அக்கா சொல்லிதான் நான் அப்படி குத்துனேன் அப்படின்னு அவன் சொல்ல நினைச்சேன், அதோட வேலையா தான் இருக்கும்னு. என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு உன்னை 2ஆ வெட்டி போட்டிருப்பேன். ஒழுங்கா இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உண்மையை சொல்லிடு அப்படின்னு முத்து மிரட்ட ஐயோ இல்ல அப்படின்னு கதறான் அந்த ஆளு. ஏய் அப்படின்னு உருட்டுக்கட்டையை ஓங்கிக்கிட்டு இங்க பாரு, சொன்னா நீ ஜெயிலுக்கு தான் போவ, இல்ல உன்னை நான் இங்கேயே அடிச்சே கொன்னுடுவேன், ஒரேடியா போய் சேர்ந்துருவேன், சொல்லுடா அப்படின்னு ஒரு உழுக்க சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த கருப்பு சட்டை ஒத்துக்க திரும்பு அப்படின்னு சடக்குன்னு திருப்புன முத்து அந்த கட்டையில இருந்த கயிறை உருவி அந்த கருப்பு சட்டக்காரனோட 2 கையையும் கட்டுறாரு. அவனுமே பயங்கரமா அடி வாங்கி குத்துயிரும் கொலை உயிருமா தான் இருக்கான். எந்த நேரம் வேணாலும் மயங்கிருவேன்ற மாதிரி அவன் நிக்க முத்து அந்த கருப்பு சட்டக்காரனை வாடான்னு புடிச்சு இழுத்துக்கிட்டு காருக்கு வர்றாரு. சிந்தாமணி மாடியில இருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கு. கீழே அவரோட மெயின் அல்லக்கை கிட்ட கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு 5-6 பேர் அங்கங்க நின்னுட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்தாச்சது எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. சரி நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்க சிந்தாமணி மாடியில இருந்து இறங்கி வர்றாங்க. எல்லாருமே இப்ப சிந்தாமணிய பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா கலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு, அந்த மீனா எப்படி வேலை செய்யறா அப்படின்னு சிந்தாமணி கேட்டுக்கிட்டே முன்னாடி வர ஒரு 6 அல்லக்கைங்க ஒரு லேடின்னு அங்க வந்து நிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் எதுவும் பிரச்சனை வர்ற மாதிரி தெரியலக்கா, அவ எல்லாத்தையும் கரெக்டா தான் செய்யறா, நிறைய பேரோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாக்கா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, எப்ப வேணும்னாலும் ஏதாவது தப்பு நடக்கலாம், அதை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல சில பேர் ஆங்குறாங்க. அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான்க்கா இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு. நீங்க ஏன்க்கா இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆள் கேட்க எதுவும் சரியில்லடா, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே தோணுது அப்படின்னு சிந்தாமணி கலக்கத்தோட சொல்லிட்டு அப்படியே மெதுவா நடக்கிறாங்க. என்ன அக்கா இப்படி சொல்லுது, இவ்வளவு கவலையா இருக்குன்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வெளியே சத்தம் கேட்க எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிறுத்திட்டு உள்ளர ஒரு எஸ்ஐயும் 2 கான்ஸ்டபிளும் வர்றாங்க. வாங்க சார், என்ன திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்னு சிந்தாமணி கேட்க உங்களை அரெஸ்ட் பண்ணதாங்கிறாரு அவரு. என்னையா, என்ன சார் சொல்றீங்க, என்னைய எதுக்கு அரெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சிந்தாமணி திடுக்குன்னு கேட்குறாங்க. கொலை முயற்சிக்காக அப்படின்னு எஸ்ஐ சொல்ல கொலை முயற்சியா அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. நடந்த எலெக்ஷன் அப்ப அதுல போட்டி போட்ட மீனாவை ஆளை வச்சு கத்தியால குத்தி இருக்கீங்க அப்படின்னு அவரு சொல்ல சச்ச நான் அந்த மாதிரிலாம் செய்யலன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன்ல அப்படின்னு சிந்தாமணி சொல்ல கத்தியால குத்தினவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம், நீங்க சொல்லிதான் செஞ்சேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல இங்க சிந்தாமணிக்கு அள்ளு விடுது. ஆனாலும் முகத்துல எதையுமே காட்டிக்காம நான் யாரையும் அனுப்பலங்க சார், என் மேல வீணா பழி போடுறாங்க, நீங்களும் அதை நம்பிக்கிட்டு என்னை தேடிக்கிட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல வாக்குமூலம் கொடுத்துருக்கான். நீங்க பண்ணுனீங்களா இல்லையான்னு ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் நாங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல சார் நான் தான் பண்ணலன்னு சொல்றேன் இல்லைங்க சார், என்னாலெல்லாம் வர முடியாது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல மரியாதையா வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா விலங்கு மாட்டி கூட்டிட்டு போற மாதிரி வரும் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல உடனே
பயத்தையும் தடுமாற்றத்தையும் மறைச்சுக்கிட்டு என் மேல தப்பு இல்லைங்கிறப்ப நான் எதுக்கு பயப்படணும்? நான் என் லாயரை கூப்பிடுறேன்னு சிந்தாமணி போன் எடுக்க டக்குன்னு போனை வாங்கிடுறாரு எஸ்ஐ. வாங்கி பின்னாடி இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட கொடுக்குறாரு. சிந்தாமணி அதிர்ச்சியோட பார்க்க அதை விட பயங்கரமா அதிர்றாரு அவங்களோட மெயின் அல்லக்கை. என்னங்க சார் இப்படி பண்றீங்க? எங்க அக்கா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பாஞ்சிக்கிட்டு வந்து கேட்க, டேய் வாய மூடுறான்னு பலார்னு ஒரு அறை விடுறாரு. டேய் என்ன பெருசா பேச வந்துட்டான் அப்படின்னு அவர் சொல்ல, ஐயோ நம்ம கன்னத்துல விழ வேண்டிய அறையோ அப்படின்னு சிந்தாமணி கொஞ்சம் பயத்தோட பாக்குறாங்க. நீங்க இப்ப யார்கிட்டையும் பேசக்கூடாது, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். இவங்களை கூட்டிட்டு வாங்கம்மா அப்படின்னு லேடி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு வாங்கன்னு ஒரு முன்னாடி நடக்க, லேடி கான்ஸ்டபிள் சிந்தாமணியோட கைய போய் வாங்கன்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. விடு, முதல்ல என் கைய விடு அப்படின்னு சிந்தாமணி கைய போடுங்க. வாங்கன்னு சொல்றேன் இல்லைன்றாங்க அந்த லேடி கான்ஸ்டபிள். நான் வர்றேன், நீ முதல்ல கைய விடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டே வர ஃபர்ஸ்ட் எஸ்ஐ வெளியே வராரு. அதுக்குள்ள வெளியே ஒரு கூட்டம் கூட்டிடுது. அதுல 4 லேடிஸ் 5-6 ஜென்ஸ் நின்னுட்டு இருக்கு. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? கூட நிக்கிறவங்களையே ஆளை வச்சு கத்தியால குத்தி இருக்கிறா, என்ன வேலை பார்த்திருக்கா பாரு அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருக்க. இந்த மீனாவையே இவதான் கொலை பண்ண பார்த்திருக்கான்னு 2-3 லேடிஸ் சொல்றாங்க. சீ அப்படின்னு 2 பேர் காரி துப்பிட்டு இருக்க. பதவிக்காக கொலையே பண்ற அளவுக்கு அறிக்கையா இருக்கா இவளுக்கு, இதெல்லாம் வேணும் அப்படின்னு 2-3 லேடிஸ் கசகசன்னு பேசிட்டு இருக்க. சிந்தாமணி அப்படியே நின்னு பாக்குறாங்க. ஏறுமா அப்படின்னு ஜீப் கதவை திறந்து விட்டுட்டு லேடி கான்ஸ்டபிள் சொல்ல, அல்லக்கா இங்க எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. மெயின் அல்லக்கை பரிதவிப்போட பாத்துட்டு இருக்க. ஜீப் கிளம்புது. இருக்கவங்க எல்லாம் கைய நீட்டி திட்டிட்டு இருக்க. அது போயிட்டு இருக்க கார் கண்ணாடி கதவுல தெரியறது சிந்தாமணி பாக்குறாங்க. அவங்க முகத்துல அளவில்லாத கோபம் எல்லும் கொல்லும் வெடிக்குது. சொல்ல முடியாத சோகமும் இருக்கு. நாளைய ப்ரோமோல நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு வீட்டுக்குள்ள வர்ற ஃபைனான்சியரை பார்த்து அண்ணாமலை கேக்குறாரு. ஃபைனான்சியர் கூட போலீஸ் வந்து கூட்டிட்டு போன சிந்தாமணியும் அதே ட்ரெஸ்ல அலுங்காம குலுங்காம வந்து உட்கார்ந்துருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்த ஃபைனான்சியர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க. பின்னாடி எப்பவும் போல அவரோட அசிஸ்டன்ட் நிக்கிறாரு. பக்கத்துல சிந்தாமணி ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. நீ எதுக்கு இங்க வந்த? மனோஜ் தான் வாங்கின 30 லட்சம் ரூபாய்க்கு வட்டி கொடுத்துட்டு இருக்கான்ல அப்படின்னு அண்ணாமலை கேட்க, 30 லட்சமா? அதுக்கப்புறம் வாங்கின கடன் எல்லாம் யார் அடைப்பா அப்படின்னு ஃபைனான்சியர் கேட்க, விஜயாவும் மனோஜும் ஒரு இடத்துல பக்கம் பக்கமா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க 2 பேருமே மூச்சை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க. என்ன சொல்றாரு இவரு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதுங்க 2ம் இலையில வச்ச குத்துக்கல் மாதிரியே உட்கார்ந்து இருக்காங்க. உடனே பைனான்சியர் கைய நீட்ட பத்திரத்தை கொடுக்கறாரு. பின்னாடி நிக்கிறவரு எங்க கிட்ட பணத்தை வாங்கி பேங்க்ல இருந்து அதை திருப்பி பத்திரத்தை எங்க கிட்டயே அடகு வச்சுட்டாரு அப்படின்னு பைனான்சியர் கொடுக்க பத்திரத்தை வாங்கி திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காரு அண்ணாமலை. அவர் கூடவே சேர்ந்து முத்துவும் பாக்குறாரு. ஆனா நான் தான் கையெழுத்து போடவே இல்லையேங்கிறாரு அண்ணாமலை. சார், நீங்க சைன் போட்ட பத்திரம்னு தான் உங்க ஒய்ஃப் எங்கிட்ட வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பினான்சியர் சொல்ல குரூர சிரிப்போட உட்கார்ந்துருக்காங்க சிந்தாமணி. விஜய் அப்படியே திகிலோட மூச்சு பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க. ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோமே, அடுத்து என்ன பண்றதுன்னு மனோஜ் பாக்குறாரு. அண்ணாமலை மெதுவா விஜயா பக்கம் வர்றவரு அப்படியே தாண்டி போய் மனோஜ் கிட்ட, ஏன் இத்தனை வருஷ உழைப்பை எடுத்துக்கிட்டு ஓடுன, இப்ப என் கையெழுத்தையும் போட்டு என்ன கடன்காரன் ஆக்கிட்டியே அப்படின்னு அண்ணாமலை வேதனைய விரக்தியுமா கேட்க, இல்லப்பா அப்படின்னு மனோஜ் ஏதோ சொல்ல வர்றாரு. அண்ணாமலை கைய ஓங்கி பலார்னு ஒரு அறை விட மனோஜ் அவ்வளவுதான் அப்படியே சுருண்டு விழ போறாரு. அவரு தடுமாறி நிக்க மறுபடியும் ஒரு அறை விழுது. இத்தனை நாளா சாப்பிடுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ண அண்ணாமலை அவரோட கைய இப்ப மனோஜ அறையறதுக்காக மாத்தி மாத்தி வச்சு விளாசிட்டு இருக்காரு. உண்மையிலேயே மனோஜ் பாவம். ஒரு பிள்ளை நல்லவன் ஆகிறதும் கெட்டவன் ஆகிறதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு சொல்றது ஒரு 80% கரெக்ட்னு தாங்க நானும் நினைக்கிறேன். அப்படி அறையணும்னா விஜயாவை தான் அறையணும். அடுத்து அண்ணாமலை என்ன பண்ண போறாருன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.